அதிகாலை. உலகம் இன்னும் அமைதியில் இருக்கிறது. வானத்தில் நட்சத்திரங்கள் மெதுவாக மறைகின்றன. மனிதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இதே வானத்தை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் எதிர்காலத்தை பார்க்கவில்லை, ஒரு ஒழுங்கை மட்டுமே பார்த்தான். அந்த ஒழுங்குக்குத்தான் பெயர் ராசி மண்டலம். ஜோதிடம் என்பது வெறும் நம்பிக்கை அல்ல, அது மனித வாழ்க்கையை புரிய வைக்கும் ஒரு பழமையான வழி. கோள்கள் ஒவ்வொன்றும் தங்களின் நேரத்தில் தங்களின் பாதையில் நகர்கின்றன. ஒரு நாளும் அவை பாதையை தவறுவதில்லை. ஆனால் மனிதன் மட்டும்தான் அடிக்கடி தன் வழியை தவறுகிறான். 4 இயற்கை சக்திகள். நெருப்பு செயலை கற்றுத்தருகிறது, தைரியத்தை உருவாக்குகிறது. பூமி பொறுமையை கற்றுத்தருகிறது, நிலைத்திருக்க பலம் தருகிறது. காற்று சிந்திக்க கற்றுத்தருகிறது, சரியான முடிவை எடுக்க உதவுகிறது. நீர் உணர்வை புரிய வைக்கிறது, மாற்றத்தை ஏற்கச் சொல்லுகிறது. இந்த 4ம் சேர்ந்தால்தான் முழுமையான மனிதன் உருவாகிறான். வாழ்க்கையை இயக்கும் 3 நிலைகள் உள்ளன. தொடங்கும் நிலை, நிலைத்திருக்கும் நிலை, மாறிக்கொள்ளும் நிலை. வாழ்க்கையில் ஆரம்பிக்க தைரியம் வேண்டும், தொடர பொறுமை வேண்டும். இன்று மனிதன் வாளுடன் போராடவில்லை, அவன் தன் மனத்துடன் தான் போராடுகிறான். பயம் அவனை நிறுத்துகிறது, சோம்பல் அவனை பின்னுக்கிழுக்கிறது, சந்தேகம் அவன் சக்தியை சிதைக்கிறது. ஒரு இளம் வீரன் யுத்தத்திற்கு தயாரானான். அவன் வானத்தை பார்த்தான், அமைதியாக நின்றான். நான் ஜெயிப்பேனா என்று அவன் கேட்கவில்லை, நான் சரியான மனிதனா என்று மட்டும்தான் கேட்டான். மேஷம் தொடங்க கற்றுத் தருகிறது, ரிஷபம் விடாமல் நிற்க கற்றுத் தருகிறது. மிதுனம் முதல் மீனம் வரை வாழ்க்கையின் பல பாடங்கள் உள்ளன. நீ ஒரு ராசி மட்டுமல்ல, நீ ஒரு நீண்ட பயணம். உயர்வு அதிர்ஷ்டமல்ல, உன் தினசரி ஒழுக்கமே உன் உயர்வு.